ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இயேசுவின் இரத்தத்தினால் வருகிற நன்மைகள், ஆசீர்வாதங்களை வேதத்தில் அற்புதமாக தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எபிரேயரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது: ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கு கிடைக்கிற பலன் தேவனுடைய மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு ஒரு தைரியத்தை தேவன் தருகிறார். உலகத்தில் அநேகர் தேவனிடத்திலே சேருகிறதற்கு தைரியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். காரணம், பரிசுத்தமுள்ள தேவன், மகா வல்லமையுள்ள பெரிய தேவன், பாவிகளாகிய மனுஷர் அவரிடம் நெருங்க முடியுமா என்று அவர்கள் உள்ளத்திலே ஒரு அதைரியம் வருகிறது, பயம் வருகிறது. அது உண்மைதான். ஆனால் தேவாதி தேவனிடத்திலே சேருவதற்கு தமது மாம்சத்தின் வழியாய் சிலுவிலே தம்மை ஒப்பு கொடுத்த இயேசுவின் இரத்தத்தினாலே அந்த மார்க்கம் என்று எழுதியிருக்கிறது. இயேசு மதத்தை உண்டாக்கவில்லை, ஒரு மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தினார். He created a way to reach the heavenly God. அவருடைய இரத்தத்தினால் ஒரு தைரியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ இடத்திலே சேருவதற்கு, தேவனுடைய சிங்காசன தண்டை சேருவதற்கு நமக்கு அவருடைய இரத்தத்தினால் ஒரு தைரியம் கிடைக்கிறது. நம்மை பரிசுத்தப்படுத்தி ஒரு வழியை தேவன் உண்டு பண்ணினாராம். எத்தனை பாக்கியம்! அது மட்டுமல்ல, எபிரேயரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது: புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இங்கே ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறது, பேசுகிற இரத்தம். அல்லேலூயா! இயேசுவின் இரத்தத்திற்கு பேசுகிற ஒரு வல்லமை இருக்கிறது. நமக்காக பரிந்து பேசுகிற இரத்தம். உங்களுக்காக எனக்காக பேச யாரும் இல்லை என்று பல நேரம் நாம் புலம்பினதை தேவன் பார்த்தார். யோபு பக்தன் என்று ஒருவர் இருக்கிறார். வேதத்தில் எழுதியிருக்கிறது, எனக்காக பரிந்து பேச ஒரு மத்தியஸ்தன் உண்டா என்று அவருடைய பாடுகளின் மத்தியிலே கதறினதை வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிந்து பேசுகிற இரத்தமாக இயேசுவின் இரத்தம் இன்றைக்கு தேவ சந்நிதியில் இருக்கிறது என்பது உங்களுக்கு எனக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நமக்காய் பரிந்து பேச அட்வொகேட். உங்களுக்காக எனக்காக இந்த இரத்தம் பேசுகிறதாம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதனால் என்ன நன்மை? நமக்காக இரக்கத்தை பாராட்டுகிற, கிருபையை கிடைக்க பண்ணுகிற, ஒரு சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை உண்டாக்கத்தான் இயேசுவின் இரத்தம் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிறது. ஆம் பிரியமானவர்களே, வெளியேற பெற்ற இயேசுவின் இரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டதுக்கு இன்னொரு காரணம் பரிந்து பேசுகிற இரத்தம். கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கும் அநேகர் புலம்புகிறதை தேவன் அறிவார். எனக்காக பேச யாரும் இல்லை, என் பட்சத்திலிருந்து பேச யாரும் இல்லை. ஐயா, அன்பு சகோதரியே, இயேசுவின் இரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசுகிறதாம். என் பிள்ளைக்கு இரங்குங்கள். பிதாவே, என் பிள்ளைக்கு இரங்கும், என் பிள்ளையை பாதுகாத்து கொள்ளும், என் மகளுக்கு உதவி செய்யும், என் மகனுக்கு இரங்கும் என்று சொல்லி இயேசுவின் இரத்தம் பரிந்து பேசுகிறது. மீட்டு கொள்ளும்படி, ரட்சிக்கப்படும்படி, பாதுகாக்கப்படும்படி, விடுதலையாக்கப்படும்படி பரிந்து பேசுகிற இரத்தம். ஹல்லேலூயா! அந்த
தேவனுடைய இரத்தத்திற்கு வல்லமை இருக்கிறது. பிதாவான அந்த இரத்தத்தை பார்க்கும் பொழுது மனது உருகி நம்மை அழிவிலிருந்து தப்புவிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தைரியம் கொள்ளுங்கள். இயேசுவின் இரத்தத்தை நாம் விசுவாசிக்கிற போது, இயேசுவின் இரத்தத்தினால் வருகிற நன்மைகளை, மகிமையை நாம் தியானித்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற போது நமக்குள்ளே ஒரு தைரியம் வருகிறது. அது மாத்திரமல்ல, நமக்காக பரிந்து பேசி நன்மையை வருஷிக்க பண்ணுகிற பரிசுத்த இரத்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிலுவிலே இயேசு சிந்திய இரத்தத்தினால் வருகிற நன்மையை குறித்து வேதம் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் கவனிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இது எப்பேற்பட்ட இயேசுவின் இரத்தம் என்றால், வெற்றியை தருகும் இயேசுவின் இரத்தம், ஜெயத்தை கொண்டு வரும் இயேசுவின் இரத்தம். உலகத்திலே போராட்டம் உண்டு. அவனை ஜெயித்தார்கள் என்று போட்டிருக்கிறதே. யார் அந்த அவன்? பிசாசு என்று ஒருத்தன் இருக்கிறான், சாத்தான் என்று இருக்கிறான், வலு சர்ப்பம் என்று இன்னொரு பெயர் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே தேவ பிள்ளைகளுக்கு தேவனிடத்திலே சேராதபடிக்கு நரகத்திலே கொண்டு போக வகை தேடுகிற ஒரு பிசாசு இருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை ஜெயம் கொள்ள பண்ணுகிறது. அவனுடைய பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெற்றி தருகிற இயேசுவின் இரத்தம் அது. அவனை ஜெயித்தார்கள். எதினால்? தங்கள் சொந்த பலத்தினால் அல்ல, அறிவினால், திறமையினால், சாமர்த்தியத்தினால், சாதுரியத்தினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டார்களோ, இயேசுவின் இரத்தத்தினால் மூடப்பட்டிருக்கிறார்களோ, இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே இயேசுவின் இரத்தத்தினால் வருகிற ஜெயம் காணப்படும். அவனை ஜெயித்தார்கள், தோற்று போவதற்கல்ல. பிரியமானவர்களே, உலகத்திலே போராட்டம் உண்டு, பிசாசினால் போராட்டம் உண்டு. ஆனால் திடன் கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு உலகத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோதனைகள் வரத்தான் செய்கிறது. பிசாசினால் சோதனைகள் அநேகருக்கு எப்பொழுதும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இயேசுவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும், இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவி சுத்திகரித்து உங்களை சாட்சி உள்ளவர்களாய் மாற்றுகிறது. தேவனுக்காக சாட்சி சொல்ல ஒரு நாளும் தயங்கி விடாதிருங்கள். இயேசுவுக்காக, இயேசு செய்தவைகளுக்காக நாம் சாட்சியாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளவு சாட்சியாய் நிற்கிறீர்களோ அவ்வளவும் பிசாசுக்கு தோல்வி. கர்த்தர் மகிமைப்படுகிறார். இயேசுவின் இரத்தத்தினால் தான் ஜெயம் வருகிறது. நீங்கள் தோற்று போவதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. உங்களை ஜெயம் பெற வைக்க. குடும்பத்தில் எத்தனை போராட்டங்கள், நீங்கள் வேலை செய்கிற அலுவலகத்தில் உங்களுக்கு எத்தனை போராட்டங்கள், எத்தனை சோதனைகள். உலகத்திலே நமக்கு உபத்திரம் உண்டு என்று இயேசு சொன்னார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று உங்களுக்கும் ஜெயத்தை வைத்திருக்கிறார். பிசாசின் மேல் ஜெயத்தை வைத்திருக்கிறார். அந்தகார கிரிகள் மேல் ஜெயத்தை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பொல்லாங்கன் என்று வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்ன? நமக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசுவின் இரத்தம் இருக்கிறது. நீங்கள் கவனித்திருக்கலாம், அநேக இடங்களில் ஸ்டிக்கர் இருக்கிறது, இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று. அது இந்த வசனத்தின் அடிப்படையில் தான். பிரியமானவர்களே, நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள், இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே தோல்வியான சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதிருங்கள். சூழ்நிலைகளை மாற்றுகிற இயேசுவின் இரத்தம் இருக்கிறது. இட் வில் மேக் யூ காங்கர், ஓவர்கம், சக்சீட். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு சிந்தப்பட்டது. சிலுவையிலே
தேவன் ஒரு சொட்டு இரத்தத்தையும் இல்லாமல் நமக்காய் சிந்தினதற்கு காரணம் அவனை ஜெயிக்கும்படியாக. இன்றைக்கும் பிசாசு இயேசுவின் இரத்தம் என்று சொன்னால் நடுங்குகிறான். இயேசுவின் பெயரை கேட்டால் இன்றைக்கும் அசுத்தாவிகள் நடுங்குகிறதுக்கு காரணம் அந்த இரத்தத்தில் இன்றைக்கு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா, glory be to God. You will become an overcomer. You will be a success. பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே இயேசுவின் இரத்தம் வெற்றியை கொண்டு வரும். கவலைப்படாதிருங்கள். எத்தனை தான் வஞ்சிக்கிற ஆவிகள் இருந்தாலும் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி உங்களை காக்க இயேசுவின் இரத்தம் இருக்கிறது. அந்த வஞ்சகத்திலிருந்து உங்களை மீட்டுக்கொள்ள இயேசுவின் இரத்தம் வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. He will make you to overcome. சோதனை இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லா பேர்பட்ட பரிசுத்தவான்களுக்கும் சோதனை உண்டு. வாழ்க்கையிலே சராசரி மனிதனுக்கும் சோதனை உண்டு. ஆனால் இயேசுவின் இரத்தம், ஹல்லேலூயா, நம்மை ஜெயிக்கிறவர்களாக மாற்றுகிறது. You will overcome. சோர்ந்து போய்விடாதிருங்கள். இயேசுவின் இரத்தத்தை குறித்த ஆசீர்வாதங்கள் வேதத்தில் எழுதியிருக்கிறது. Keep claiming. அறிக்கை செய்யுங்கள். அறிந்து கொள்வது ஒன்று, அறிக்கை செய்ய வேண்டும் என்றும் வேதம் சொல்லுகிறது. Keep confessing the power in the blood of Jesus. ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை, இயேசுவின் இரத்தத்தின் மகிமையை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். உங்கள் வாயினால் அறிக்கை செய்யுங்கள். உங்கள் இருதயத்தினால் விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள். ஏதோ மனப்பாடமாய் சொல்லுவதல்ல. உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோட இயேசுவின் இரத்தத்தினால் எனக்கு ஜெயம் உண்டு என்று நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே பெரிய விடுதலைகளை கர்த்தர் காணச் செய்வார். கர்த்தர் உண்மையுள்ளவர், பட்சபாதம் இல்லாதவர். அறிக்கை செய்கிற, விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஜெயம் உண்டு. நீங்கள் அதை அனுபவிக்கலாம், மேற்கொள்ளலாம். நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கலாம். இப்பொழுது ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமையை நீர் விளங்க பண்ணுகிற தேவன். The power in the blood of Jesus is able to make us strong and courageous. தகப்பனே, இந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு எங்களை தைரியப்படுத்துகிற இரத்தம் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தும். நீர் பரிந்து பேசுகிற இரத்தமாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தம் ஒவ்வொருவருக்காய் பரிந்து பேசுகிறது அல்லவா? இன்றைக்கும் இரக்கத்திற்காய், தயவுக்காய் நிற்கிற பிள்ளைகளை பாரும் தகப்பனே. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும். Bless everybody, Father. உமக்கு நன்றி. யாரெல்லாம் தோல்வியான வாழ்க்கை என்று நினைக்கிறார்களோ, உம்முடைய இரத்தத்தின் மகிமை ஒவ்வொருவரை வெற்றி சிறக்க பண்ணட்டும். உம்மை இருதயத்தின் முழு இருதயத்தோட விசுவாசித்து அவர்கள் இயேசுவின் இரத்தத்தினால் பிசாசை ஜெயிக்கிறவர்களாக நிற்க பண்ணுவீர். நன்றி சுவாமி. அந்த வாலிபனுக்கு உதவி செய்வதற்காய் நன்றி. வாலிப சகோதரிக்கு உதவி செய்வதற்காய் நன்றி. எல்லா சோதனையும் ஜெயிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை பலனையும் நீ தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருடைய வீட்டிலேயும் இருக்கட்டும். அந்தகார கிரிகள் அழிக்கப்படட்டும். பிசாசின் ஆதிக்கங்கள் முறியட்டும். பிசாசின் நுகங்கள் அழியட்டும். உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் இரத்தத்தினால் வருகிற ஜெயத்தை நிச்சயமாய் அனுபவிக்க செய்கிறவர். ஆண்டவரே, உற்சாகப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, எழும்பி பிரகாசிக்க பண்ணுங்க. ஜெயமுள்ளவர்களாக வாழ கிருபை தருவீராக. வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாய் இருக்கட்டும். இயேசுவின் இரத்தம் இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எந்தெந்த இருதயத்திலே வீட்டுக்குள்ளே இருள் இருக்கிறதோ, இயேசுவின் இரத்தத்தினால் வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தகப்பனே, தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் இருதயத்தில் அந்த விசுவாசத்தையும் வாயிலே அறிக்கையும் தந்து அவர்கள் வெற்றி சிறக்க நீர் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். எல்லா பிரச்சனைகள் நீங்கட்டும். கடன் தொல்லைகள் நீங்கட்டும். வியாதி வலிகள் வேதனைகள் பலவீனங்கள் நீங்கட்டும். கவலைகளில் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை தந்து ஆச்சரியமான உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால் வருகிற ஜெயத்தை காண பண்ணுவீராக. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி, ஸ்தோத்திரம்.
மகிமைகளை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிறதற்காய் நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.